நாங்க சாதியை ஒழிச்சு விட்டோம். எங்க சாதியை ஒழிச்சு? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் நின்ற ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நீங்க வந்து நல்லது எதையும் கொண்டு வரதுலேயும் நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்க. நாங்க நல்லதை தவிர எதையும் பேசுறதுலையும் நாங்க சத்தியம் பண்ணிட்டோம். ஆட்சி எப்படி நடத்துவோம்னு படம் படமா போட்டு காட்டினேன். ஒரு துணி காட்சியை போடலை. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க போகணும். நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்திலிருந்து அங்கே எழுப்பியிருப்பேன். இப்ப இல்லை, இந்த அரங்கத்துல இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன். தம்பிகள் பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டு. உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதம்? நடிக்கும் போது வராத ஜோசப் அரசியல் இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? எப்படி எப்படி ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டா எங்கிட்டு ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? நீங்க முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சுவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னா அந்த வரங்க ஒழிச்சு வச்சுருக்கேன். வாய்கிட்ட ஒழிக்கிறது இல்லை. நீங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்லை, போதைப் பொருளை தேடி ஒழிக்கிறது. ஓடுவீங்க. மாணவர்களே 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர் 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட என் தம்பி பாராட்ட கேள்வி. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறாங்க. ஒய்எம்சி சுற்றி ஓடுறாங்க. அவனை போய் கேளுங்க. இதெல்லாம் ஒரு பெருமை. போதைப் பொருளை ஒழிஞ்சிருச்சா? ஒழிஞ்சிருச்ச. போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் போதை என்பது போதைப் பொருளுக்கான திடப்போதை. கொக்கைன், கஞ்சா, அபின், மெத்தப்பட்டமை, அப்புறம் வேற என்ன? அபின், குட்கா, இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினைச்சுக்கிட்டீங்க. அப்போ நீங்க இந்த தெருவுக்கு திறந்திருக்க டாஸ்மார்க், அதுல விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்பிச்சாரா இல்லை பழச்சாரா இல்ல கோயில்ல கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேரு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்ன மாற்றங்கிற இதே பேசுறது. நம்ம மாற்றம் சொல்றதுனால மாத்திட்டோம், நாங்க மாற்றம். என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யாது. அதேதான் இவர் செய்தது. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம். பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காரு. நான் முதல்வன். செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பார்த்துட்டு இருக்கிற அம்மா படத்துல இருக்கு. நாங்க தினம் திரும்பி பார்த்தே போகல. நான் வேற புதுச்சேரியில இருந்துல வரணும். தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குற நிறைய பேருந்து கிடக்குறல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார் ஐயா. இப்ப இவர்